ஓகே ஓகே அது கல்யாணம் குழந்தைல கூட்டு போவாங்க. நாங்க இதான் எங்களோட குழந்தை, இது எங்க ரெண்டாவது குழந்தை, இது எங்க முத குழந்தை, இது மூத்த. எங்க உங்களோட சின்ன பிள்ளைய காணோம். பூல இருக்கு நேத்து நாள். ஏய் லக்கி. ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். சொல்லணும் கரெக்ட்டா சொல்லணுங்க. நாங்க பாத்துக்கறோங்க. நாங்க இன்னொரு சரி வாங்க உங்களுக்கு இன்னொரு டைம் நான் சொல்றேன். 3 2 1. ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். ஹாய் அனுஃபியன்ஸ். மறந்துட்டேன். ஹாய் அனுஃபியன்ஸ். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட இந்த அழகான காட்டு இங்க இருக்கான் பாரு இவளை வந்து இன்னைக்கு நம்ம ஊசி போட போறோம். ஜோயாக்கு வந்து வேக்சின் போட கூட்டிட்டு போறோம். லக்கிக்கு வந்து வேக்சின் முடிஞ்சிருச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி லக்கி வந்து கொஞ்சம் சிக்ல இருக்க மாதிரி இருக்கான். எந்திரிக்க மாட்டேறான். 2 டேஸா வந்து இப்படி படுத்தே கிடந்துட்டு இருக்கான். ஃபுட்டு போட்டாலும் கரெக்டா சாப்பிட மாட்டேறான். சோ அவனுக்கு என்னாச்சு தெரியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. கமான் சோ நம்மளோட லக்கி எங்க இருக்கா பாத்தீங்கன்னா, டேய் லக்கி எங்க லக்கி? ஹே லக்கி. சோ நம்மளோட லக்கி வந்து பாத்தீங்கன்னா இப்படி படுத்தே கிடந்துட்டு இருக்கான். லக்கி உனக்கு என்னடா ஆச்சு? ஃபுட்டுனா மட்டும் வரான் அவ்வளவுதான். அப்படியே படுத்தே கிடந்துக்கிறான். இவனுக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. பட் என்னாச்சுன்னு தெரியல. இவனை கூட்டு போய் கொஞ்சம் செக் பண்ணணும். தங்கம் டேய் என்னடா? ஹேய் என்னடி ஃபுட்டு டப்பா சவுண்ட் கேட்டனால லக்கிக்கு வந்து அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நேத்துல இருந்து நல்லா ஹீட்டாவே இருக்கு அவனுக்கு உடம்பு ஃபுல்லா. எனக்கு கொண்டு போய் அதனால இப்படி படுக்க வச்சா இப்படி படுத்துப்பான். அவ்வளவுதான், எந்திரிக்க மாட்டான். லக்கி எந்திரா. இது என்ன பிடிக்கிறது? என்ன நேரத்துக்கு ஜோயாவை முன்னாடி ஓடினாலே நீ ஜோயாவை பிடிச்சி கடிச்சு வச்சிருப்ப. இவன் சாப்பிட மாட்டான். இவனுக்கு அது பிடிக்காது. இவனுக்கு ராயல் கேன் தான் பிடிக்கும். ஆமா, சாருக்கு வந்து இந்த ஃபுட்டு பிடிக்காது. அதனால அவருக்கு தனி ஃபுட்டு. போடாடே. நேரத்துக்கு ஃபுட்டு போட்டிருந்தா லக்கி ஜோயாவை தள்ளி விட்டுட்டு போய் சாப்பிட்டு இருப்பான். நிலைமை இப்படி ஆகி போச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நம்ம லக்கி ரெடி பண்ணிடலாம். லக்கி கண்டுக்க மாட்டான். டே லக்கி. ஏ ஜோயா. ஆடி அங்க பாரு. ஆட்டு முடிச்சு அந்த தட்டுக்குள்ள போய் சொருகு. ஏய் நீ லக்கிய வந்து காமெடி பீஸ் நினைச்சிட்டேன். கடிச்சு கொதறிடுவான். ஓடிடும். இந்த பக்கம் வா. சோ இவங்க 2 பேர்த்தையும் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல நம்ம சொல்லாத இப்ப சொல்லாத. இல்ல நம்ம எப்படியே அவளையும் எடுத்துட்டு தான் போகணும். சரி சொல்றாங்க, போயிட்டு சொல்லிக்கலாம். சரி ஓகே. வாங்க, மூணாவது இன்னொரு ஆள் இருக்காங்க. ரெடி? சொல்லலாமா? எடுத்துடலாம். கொஞ்சம் அப்படி கீழே அப்படியே நீங்க எல்லாரும் நினைக்கலாம், என்னடா இது அழகான பூனைய வாங்காம இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாவே வந்து இவனுக்கு நல்ல ஃபீவர் அண்ட் கோல்டு. ஸோ இவனோட ஃபேஸ்லாம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இவனுக்கு ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணாம அந்த மாதிரி இருந்தனாலதான் இவன் இப்படி இருக்கான். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இருக்கு இவனுக்கு. அதனால தான் நாங்க தனியா இன்னொரு ரூம்ல வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா அதான் கழுத்துக்கு ஸ்கின் அலர்ஜி. இந்த இடத்துல கால் கிட்ட இங்க இருக்கு. அதனால இவனை ஏன் தனியா வச்சிருக்கோம் அப்படின்னா, லக்கி ஜோயாவுக்கும் இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வச்சிருக்கோம். இவன் வந்து புதுசா வந்திருக்கான் நம்ம வீட்டுக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல சரியாயிருவான். அதனாலதான் இவனையும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சொல்லி ரெடி பண்ணிடலாம். என்ன இவனை பார்த்தாலே அந்த ஜோயா லக்கி ஓடி வந்துருது. வந்து வேன்னு பயன்படுத்திட்டே இருக்காங்க 2 பேரும். அப்படி சொல்லிட்டு இவனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இவனதான் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இவன் கியூர் ஆயிட்டான் அப்படின்னா அவங்க கூட ஒன்னா விட்டுலாம். ஸோ இவன் வாங்கறதுக்கு உண்டான ரீசன் வந்து அனுப்பாதான். ஏன்னா இவன் யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால நம்மளே வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா என்னோட ஷீரோக்கு வந்துட்டு நம்ம வந்து நேத்து வந்து ஒரு ஃபுட்டு வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம் இல்லையா? சோ ஃபுட்டு வாங்க போகும்போது நான் அழகான ஒரு குட்டி கிட்டன் இருந்துச்சு.
அவனுக்கு ரொம்ப சளி பிடிச்சு. நாங்க டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நாங்க போனோம். அப்போ போகும்போது சேம் அதே மாதிரி சளி பிடிச்சு. நான் சொன்னேன் அவங்க கிட்ட, அக்கா இந்த மாதிரி ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, அந்த வைப்ஸ் தான் கொடுக்குறீங்கன்னா நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்துட்டு இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி மட்டும் மறுபடியும் நேற்று ஃபுட்டு வாங்கலான்னு போறோம், பார்த்தா இவன் இருந்தானா அப்படியே ரொம்ப கட்டியா இருக்கான். அவனால மூச்சு விட முடியல. அவனுக்கு மூக்கே பாருங்க இத்தூண்டுதான் இருக்குது. இந்த இத்தூண்டு மூக்குல அவனால மூச்சு கூட விட முடியல. அதனாலதான் வந்து அதனால சரி அவங்க கிட்ட ரேட் கேளுன்னு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னா அப்புறம் 1500 சொன்னாங்க. ஆனா ஒரு 1000 மட்டும் பண்ணிக்கோங்க, எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லி 1200 கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். ஏன்னா எல்லாருமே வரவங்க எல்லாருமே அழகழகா இருக்க பெர்ஷியன் கிட்டதான் பாக்குறாங்க, இது யாருமே பார்க்கலாம். அட்லீஸ்ட் என்னோட ஷீரோவை பார்த்து கால் இருந்தா நல்லா பாத்துருப்பாங்களா, அதனால இவனை யாரோ பாத்துக்க முடியலன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுருக்காங்களாமா. அதான் நான் தூக்கிட்டு ரெடி பண்ணிடுறேன். சரியா நம்ம பாத்துட்டே இருக்காண்டி ஃபேஸ். இவன் பேர் என்ன தெரியுமா? சிசிமாரு. கச்சாபாரு பேரு சிசிமாரு சுஷிமாரு சொல்லிட்டு எனக்கு எத்தனை பேருக்கு நிஞ்சா ஹட்டோரியில வர சிசிமாரு பிடிக்கும், அதாவது சிசிமாரு. நீ என்ன என்னையவே பாத்துட்டு இருக்க? அவளை பாருடா, அவதாண்டா உனக்கு சிசிமாரு பேர் வச்சிருக்கா. அவளை பாரு, நீ ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட கேரிங்ல தான் இருக்க போற. நான் ஆக்சுவலா இவனை வந்து வாங்க வேண்டாம் அப்படி சொன்னேன், ஃபுட்டு மட்டும் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 இருக்கு நம்ம வீட்டுல. இவனை வாங்கிட்டு வந்து இவனுக்கு இருக்க அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவனுக்கும் பரவிருச்சுன்னா அதுவும் நம்மளா நம்பிதான் இருக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இவன் வந்து என்னோட ஹீரோ யாரும் பாத்துக்க முடியாதனால தானே இருந்துச்சு, இவனை வந்து அதே மாதிரி யாரும் வாங்க மாட்டான். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே நல்லா அழகழகான கிட்டன்ஸ் தான் வாங்குறாங்க. இவனை யாரும் வாங்கல, ஆனா இவன் நல்லா ஆக்டிவ் தான். இவன் இறக்கி விட்டாலும் சூப்பரா ஓடுவான் பாருங்க, ஓடுவான், நல்லா விளையாடுவான், ஜாலியா இருக்குவாடே. படா என்ன அவனுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கா, அது இங்க பாரு ஃபுட்டு வா பாருங்க, நல்லாதான் இருப்பான். இவனுக்கு நம்ம இங்கே செட் அப் பண்ணிட்ட பெட்ல படுக்கல, இந்த 3 பேர் பெட்ல படுக்கல. இவங்களுக்கு வந்து அந்த இது போடணும், ஃபுட்டு வந்து நம்ம அதிகமா போடலாம், பட் அதிகமா போட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா போட்டா கோயிலுக்குள்ள கொஞ்சம் சாப்பிட்டுருவா, அதனால கொஞ்சமா 4 போட்டுட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இவனுக்கு பாத்ரூம்காக செட் பண்ணிருக்கு. லைட்டா பாத்ரூம் போயிருக்கா, அது யாரும் கண்டுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நேரம் முடிச்சா கிளீன் பண்ணிடலாம். நீ வந்து அவங்க 2 பேரோட கிளீன் பண்ற, ஏன்னா நல்லா தின்னுட்டு போய் வச்சிரு. இவனுடைய மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மூணு வாக் போட்டுட்டு இருக்கான். அங்க ஒரு முன்னாடி 2 கை வச்சு கால் அப்படி நவுத்தி வந்துட்டு இருக்காது. இப்படி அங்க இங்க சிஷிமாரு தங்கம், நான் ரெடி பண்ணிடுறேன் செல்ல, சரியா? இப்ப நீ அவங்க 2 பேர் கூட விளையாடு, ஓகே? சோவா டக்குனு இவன ஒரு பாக்ஸ்லயும் லக்கி சோயா ஒரு இதுலயும் எடுத்து போட்டு கிளம்பிடலாம். மறுபடியும் எனக்கு மூ பொலிக்கிட்டு இருக்கு. கிளீன் பண்ணிரு, கிளீன் பண்ணிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டா மறுபடியும் இருக்கும். சிஷிமாரு நேத்து நல்லா கொஞ்சம் வைப்ஸ் வச்சு தொடச்சுதான் இப்படி இருக்கான். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா வராம மூந்து பாக்குறான். ஏய் லக்கி கோ 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 கோ. ஜோயா வாங்கிட்டு வந்த புதுசுல என்னென்ன பண்ணிருப்பான்னு நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. அது பாத்ரூம் போயிட்டு டைல்ஸ்ல தொடச்சிட்டு இருக்கு. ஹேய் லெட்ஸ் கோ. லக்கிக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது போட்டறனால அவன் கழட்டிட்டான். சேட்டை பண்ணிட்டு இருந்தேன், நீ லூஸ் பண்ணி விட்டுருக்க. நான் லூஸ் எல்லாம் பண்ணலன்னுச்சு, அது அவ்வளவுதான். இது ஐயோ லூஸ் தான். சரி விடு. எனக்கு செம கோவம் வருது, பட் அதை நம்ம வெளிக்காட்டி கூடாதுன்னு சொல்லி நான் அமைதியா இருக்கேன். இல்லைனாலும் காட்ட முடியாது, வேற வழி உட்காந்துதான் உட்காரும். ப்ரோ 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 ஓடிருங்க ப்ரோ ப்ரோ ஓ ப்ரோ. எங்க இந்த ஜோயாவை காணோம்? ஹே ஜோயா, அஞ்சு ஜோயா இங்க கீழே ஓடிருங்க. ஜோயா, ஹே ஜோயா 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 வாடி வாடிங்க. ஜோயா வாடி. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். பட் இது யாரோடது? இது வந்து ஜோயாவோடதுன்னு நினைக்கிறேன். லக்கியோட வந்து ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. ஆமா, லக்கி இது வந்து ஃபுல்லா முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அவனுக்கு ஒரு இது போடணும். ஆனா வந்து நம்ம 3 months சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அது பார்த்தா 3 months மாதிரி தெரியல. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போதே தெரியும். இவன் பாத்தீங்களா ரொம்ப சோம்பேறி மாதிரி இருக்கான். அஞ்சா போலாமா? கிட்ட நீங்க இருக்கான் சிஷிமாரு சிட்டு தங்கம். கடிச்சு வச்சிருவான், எனக்கு தெரியாது. நம்ம அப்படியேடா. டேய் இன்னைக்கு ஊசி போட போறேன்டா. ஊசி போடுறேன்டா உனக்கு கூட்டி போய். சின்ன பிள்ளைய காணோம். சின்ன பிள்ளை உள்ள இருக்கா? ஏ வாடி இங்க.
குழந்தைங்களே நான் கூட்டிட்டு போறோம். எல்லாரும் கல்யாணம் ஆகி குழந்தைகளை கூட்டு போவாங்க. நாங்க இதான் எங்களோட குழந்தை, இது எங்க 2வது குழந்தை, இது எங்க முத குழந்தை, இது இவன் மூத்தவன். குழந்தை. இவன் மூத்தவன். இவன் 2வது. மூத்தவன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். போலீஸ் ஆக மாட்டான், போலீஸ் நாய் வேணும் அந்த மாதிரி கிடைக்கும். ஐஏஎஸ் ஆகணும். இவன் ஐஏஎஸ் ஆக மாட்டான், மூணாவது கலெக்டர் ஆகணும். ஐஏஎஸ் கலெக்டர் 2 எடுத்தாங்க. இவன் அழகா இருக்கா இந்த டாக்ல. ஆனா போட்டானா நான் சொன்னேன்ல, அவன் இந்த மாதிரி பண்ணுவான். லக்கி அவன் கோவக்காரன். நேரத்தை நான் நேத்தே வெட்டி விடலாம் பார்த்தேன், ஆனா நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்க. ஓகே தூக்குடா அந்த, நீ அவனை தூக்கு. சிசிமா இருக்கா? சுசிமார் உள்ள வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல. வாங்க கூட வாங்கி இவங்க 2 பேத்துக்கும், ஏன்னா கூட இல்லாம இவங்களை இது பண்ண முடியல. ஓகே ஹேண்டில் பண்ணி ஒரு அழகான ஒரு கடைக்குள்ள இப்படி உட்கார்ந்து இருக்குன்னு, ஏன்னா பயந்துட்டா இவ. மனம் பாத்தியில உருன்னு இருக்கான். ஆமா என்னன்னு தெரியல, இவன் ரொம்ப உருன்னு இருக்கான். ஒரு வேளை டேக் போட்டுக்கோன்னு நினைக்கிறேன். பயமாச்சு. நல்லா என் முதுகுல 4 கீரலை போட்டா. லக்கி தான் சேட்டை பண்ணிட்டு இருப்பான், அமைதியா உட்காந்துட்டு இருக்கான் பாரு லக்கி. இப்போ உடம்பு சரியில்லை, கோவம் வருது இவனுக்கு நிறைய. தாவிட்டு இருக்குது டார்சான் மாதிரி. 1 hour later. சோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. போய் வெயிட் செக் பண்றேன். தூக்கி வெய்ய அவனே. என்னடி 2160 தான் இருக்கான். போன டைம் வந்து நம்ம லக்கி வந்து கம்மியாக தான் இருந்தா, இந்த டைம் 2160 இருக்கான். ஜோயா வந்து 960 இருந்தா, 1.2 இப்போ வந்து 1200 வந்துட்டான். ஆமா 1200. இது எவ்வளோ? 2.160. ஏய் கடிக்காத. 2.160வா? இது 1.450 ஃபர்ஸ்ட். இப்போ எவ்வளோ? 1.21. இப்போ 2.160 இருக்கும். இது என்னடா 660 தான் இருக்கு. 0.660. ஆமா இதே விடு, உனக்கு நல்ல ஃபுட் எல்லாம் கொடுத்து உன்னை நல்லா கொழுன்னு ஆக்கி விட்டுறேன், சரியா? சரியா, கவலைப்படாத. நான் சிசிமாருக்கு பேர் போட பாரு. சிசிமாரு. சரி சிசிமாரு போய் சிசிமாருக்கு பேர் போட்டுவாங்க. பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. சிசிமாருன்னு சொல்றது சிரிச்சுட்டாங்க. சிசிமாருன்னு பேர் வைக்க தெரிஞ்சவளுக்கு சிசிமாருக்கு ஸ்பெல்லிங் தெரியல. இல்ல சிசிமாருக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிச்சு, அது சிசிமாரு சொல்றது அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகுது. சரி விட, அப்ப சிரிச்சுட்டு போறாங்க. இங்கதான் நம்ம ஷீரோவை கூட்டிட்டு வந்தோம். அவங்க அப்பயே சொன்னாங்க லாஸ்ட் ஸ்டேஜ் இது. இன்னைக்கு ஷீரோ நடந்துருச்சு. சரி விடு, சரி. 2 இப்படி படுத்துட்டு இருக்குது பாரு. என்ன வீட்டுல போட்டு கடிச்சிட்டு குதறிட்டு இருப்பீங்க, இப்ப என்ன உங்களுக்கு? ஏய் ஓகே. என்ன ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே 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 ஓகே, சரி சரி சரி. ஓகே ஓகே லக்கி. எதுமே இல்ல. ஐயோ ஹாஸ்பிடல்ல இதுக்குதா எனக்கு அலங்காரம் பண்ணி கழுத்துல டாக் எல்லாம் போட்டு கூட்டீங்க. ஐயோ என்ன விட்டுருங்க, நான் நைஸா தப்பிச்சறேன். ஐயோ புடிச்சிட்டாங்களே மம்மி டாடி தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இவ்வளவு கடிப்பா, இவ்வளவு கொஞ்சம் ஷார்ட் ஆகும். அங்கிள் என்ன கொஞ்சம் விட்டுருங்க அங்கிள் ப்ளீஸ். போட்டுக்கோங்க. சம்டைம் he also aggressive. ஐயோ முத்துட்டாங்க பங்கு. ஜோயா எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஐயோ இருடா டாடி என்னைய மாட்டி விட்டல, வீட்டுக்கு உன் கையை பிடிச்சு கடிச்சு வைக்கிறேன். ஹாய் गाइस, சோ நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தாச்சு. வந்துட்டு இவங்க எங்கேயோ என்னைய கடைக்கு கூட்டிட்டு வந்து என் மண்டையில ஸ்பைக்கெல்லாம் வச்சு என்னை சுத்தி போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வரவங்கலாம் என்னை தொட்டு பார்த்துட்டு போறாங்க. ஊசி போட்ட இடத்துல மீண்டும் என்னை பிடிச்சு தூக்கிட்டே இருக்காங்க. நம்ம எங்க வந்துட்டோம்? வீட்டுக்கு வந்துட்டோமா? அடிக்கிற வெயிலுக்கு தலையே சுத்துது, கிரு 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 கிரு. நம்ம போயிட்டு நம்ம லக்கிக்கு எவ்வளவு தெரியுமா? 1.5 இருக்கா? 1.12 இருக்கு அவனுக்கு ஃபீவர். 1.5 1.11 ஃபீவர். அப்படியா? சோ லக்கிக்கு ஹெவி ஃபீவர்.
லக்கி வந்து ஜோயாவோட ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிட்டுருவா. ஜோயாவை சாப்பிட விட மாட்டான். ஆனா 2 டேஸா வந்து லக்கி சாப்பிடல, ஜோயா தான் லக்கியோட ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிட்டு இருக்கா. நம்ம மறுபடியும் இப்ப ஃபுட் அவனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம், நல்லா சாப்பிட்டா. ஆனா வந்து அந்த டயர்ட்னஸ் இருந்தனால கொண்டு போனா ஃபீவர், ஒரு ஊசி குத்தி விட்டாங்க நம்ம பையனுக்கு. அதுக்காக கோவமா இருக்கிறான். அதை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம கோவம் வரும்போது ஜோயா கடிச்சு வச்சுட்டே வந்துட்டு இருந்தான். அப்புறம் நம்ம வந்து சிசிமாரு வந்துட்டு பேர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சிசிமாருன்ட்டு. சிசிமாரு வந்துட்டு ஆக்டிவா தான் இருக்கு, நல்லா இருக்கா. நாங்க கூட ஏதோ சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப முடியல அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஜஸ்ட் கோல்டு தான், அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க, ரெடி ஆயிருமாமா. அதான் நாங்க கேட்டோம், பெர்ஷனா என்ன இதெல்லாம் கேட்டோம். பெர்ஷன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்குள்ளதான் இருக்கா. இங்க பாத்தீங்களா எப்படி படுத்திருக்காங்க. டேய் அவனோட ஃபேஸ் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. பட் அதெல்லாம் ரெடி ஆயிரு. சிசிமாரு தங்கம் பரவாயில்ல, ரெடி ஆயிருவான் ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்து நான் இப்ப சமைக்கலாம்னு பார்த்தேன், பட் இவங்க வந்து வேண்டாம் நீ ஏன் கஷ்டப்படுற அப்படி சொல்லி 5 மணிக்கு சமைக்கலாம் பாத்தியா. ஆனா வந்துட்டு ஹோட்டல் பசி, சரியான பசி. வந்து நீ ஹோட்டல்ல சமைச்சிட்டு நம்ம எப்ப சாப்பிட்டு வந்து எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிட்டு, அதனால நான் ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட சந்திக்கிறோம் உங்களை. பாய்.